அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காசிக்கே போனாலும் கருமம் தொலையாது அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்ம இயக்குனர் அட்லி மேலே வச்சிருக்கிற அந்த காப்பி குற்றச்சாட்டுகளும் பார்த்தீங்கன்னா, அவர் பாலிவுட்டுக்கு போன பின்பும் அடங்கலை அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனால் அட்லியோட முதல் படத்துலேருந்தே சொல்லலாம். ராஜா ராணி, நம்ம மணிரத்னத்தோட மௌனராகம், தெறி, அதே மணிரத்னத்தோட சத்திரியன், அதுக்கப்புறம் மெர்சல், கமலோட அபூர்வ சகோதரர்கள், ரஜினியோட மூன்று முகம், அதுக்கப்புறம் அடுத்த பிகில், ஷாருக்கானோட சக்தே இந்தியா, இப்படி எல்லா படங்களோட மிக முக்கியமான கதையையும், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் உருவிடுவார். ஒரு படம்னா பரவாயில்ல, சின்ன சின்ன சீன்ஸு கூட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அப்படியே வச்சுருவார். அதை பற்றியெல்லாம் அட்லி கவலையே படமாட்டார். படம் மிகப்பெரிய வெற்றி படங்களாயிரும். தொடர்ந்து காப்பியடிகார்னு குற்றம் சாட்டுறவங்க குற்றம் சாட்டிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி கவலையே படக்கூடாது அப்படிங்கிறது தான் அட்லியோட எண்ணம். அதாவது தான் பாருங்கள், ஷாருக் கானை வச்சு ஜவான் படம் எடுத்தாலும் அந்த ஜவான் படமும் ஏழாமறி உட்பட பல தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்களோட கலவையான தொகுப்பு தான். ஆச்சரியம் என்னென்னா, அந்த படமும் பம்பர் ஹிட்டாகி 1200 கோடி வசூலை குவிச்சிருச்சு. ஸோ இனி யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. இப்போ கூட அட்லி தயாரிப்பில் ஒரு படம் வந்திருக்குது, மேபி ஜான் அப்படிங்கிற படம். நம்ம அட்லியே தளபதி விஜய் வச்சு எடுத்த முதல் படம், தெறி படத்தோட ஹிந்தி ரீமேக். நம்ம வருண் தவானும் நம்ம கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து நடித்த படம். இப்போ இந்த படம் ரீமேக் தானே, இதில் என்னையா குறை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா குறை இருக்குது. அதுவும் காப்பி கரை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்றுலேருந்து ஒரு ஃபோட்டோ வயலாகிட்டே இருக்குது. அதாவது படத்தோட டைட்டில் கார்டில் மிக முக்கியமான காட்சியில் பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்க வருண் தவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிக முக்கியமான காட்சிகளில் ஃபைட் பண்ணுவார், ஆக்ஷன் பண்ணுவார். ஆனால் டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட் பேபி ஜான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏஜெண்ட் பேபி ஜான், அந்த டிசைன், ஏஜென்ட்டு வர அந்த எழுத்து வர ஸ்டைல் எல்லாமே அப்படியே நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டான கமல் நடித்த ஏஜெண்ட் விக்ரம் 2ன்னு சொல்லலாம். பட் ஏஜெண்ட் விக்ரம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஏஜெண்ட் விக்ரம்னு பேர் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே அடிச்சு வச்சுருக்காரு. ஏப்பா, இது வரைக்கும் ஏதோ பழைய படத்தில் அடிச்சிருந்தீங்க, 80s படம், 90s படம். இப்போ உங்களோட சக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படத்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரிஞ்ச படம். ஸோ அட்லி அவர்கள் அதான் சொன்னது, எங்கே போனாலும் பாலிவுட்டில் ஹாலிவுட்டுக்கே போனாலும் அட்லியோட அந்த ஸ்டைல் மாறாது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரிய வருது. ஸோ பொறுத்து பார்ப்போம், இந்த பேபி ஜான் படமும் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு.